என்னையாடா நீ சர்வர் வைத்தியம் கூப்பிட்ட? இந்த சட்டப்படி பார்த்தா நான் சர்வர் தான்டா, ஆனா சட்டப்படி பார்த்தா நான் உனக்கு அப்பன்டா. டேய், நீ இந்த ஹோட்டலை விட்டு போன பிறகு ஒரு கிளாஸ் கூட உடையலடா, என் மனசு தான்டா உடைஞ்சது. நீ கப்ப உடைச்சாலும் பரவாயில்ல, உங்க அப்பனை விட்டு போயிடாதடா. என்னங்க சும்மா அப்பல இருந்து என்னைய செய்றீங்க? அடே, காணாம போன என் கடங்கார மகனே வைத்தி, கொஞ்ச நாள் உன் மகனை பிரிஞ்சதுக்கே உன்னால தாங்க முடியலையடா. இத்தனை வருஷமா நான் உன்னை பிரிஞ்சு இருந்திருக்கிறேன்டா. என்னம்மா சொல்றீங்க? நீங்க யாரு? நான் அம்மாடா. அம்மாவா? எப்படி? உன்னை தாலாட்டி பாலூட்டி வளர்த்தவடா. யாரோ என்ன தாலாட்டின வரைக்கும் எனக்கு நினைவு இருக்கு. அடே, கும்பகோணம் தட்சிணாமூர்த்தி பிள்ளையோட சம்சாரம் தானா? உங்க அப்பா பேரு கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? கும்பகோணம் தட்சிணாமூர்த்தி பிள்ளை எங்க அப்பா தான். இப்பதான் எனக்கு நினைவுக்கு வருது. ஐயோ வைத்தி, 5 வயசுல நீயும் இதே மாதிரிதான்டா விரல சப்புவே. இவன் அவன் புள்ளைங்கிறது உண்மையானா? நீ என் புள்ளைங்கிறது உண்மைதான்டா. ஐயோ, 2 நிமிஷத்துல எத்தனை உண்மை பாத்தீங்களா? அம்மா, உங்களுக்கு நினைவு இருக்கா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பா உங்களை மிரட்டுவாரு. அப்ப நீங்க ஒரு மாதிரியா காதை பிடிச்சுக்கிட்டு தலையை சொருவீங்களே, எப்படி? எப்படி? அதான் அதான் நீங்கதான் கும்பகோணம் தட்சிணாமூர்த்தி தான் உங்க புருஷங்கிறது உண்மையானா? நீங்க எங்க அம்மாங்கிறது உண்மைதான். அம்மா மகனே, மகனே, பேராண்டி, பாட்டி, தாத்தா, தோசை, வெயிட்டர், நீதான் ரைட்டர் அர்ச்சனாங்கிறத எங்களுக்கு எல்லாம் சொல்லவே இல்லையே. அது கிடக்கட்டும், எப்ப கல்யாண சாப்பாடு போட போற? அவருதான் கேட்கணும். மிஸ்டர் அவர், கல்யாண சாப்பாடு எப்படா? ஒன்லி ஆஃப்டர் ஃபைனல் எக்ஸாம்ஸ் ஆர் ஓவர். ஐ மீன் பரீட்சைக்கு அப்புறம் தான் எதுவும். என்னம்மா, யார பார்க்கணும்? மிஸ்டர் விஜயன் இருக்காரா? அவன் இல்லையே, அவனுக்கு கல்யாண நிச்சயம் இருக்கு. அவங்க அம்மாவோட படம் வாங்க கடைக்கு போயிருக்கான். எனக்கு சொல்லவே இல்லையே. சொல்லுவான், ஒவ்வொருத்தருக்காக தானே சொல்லிட்டு வரணும். அப்ப நான் வரட்டுமா? என்ன எழுதிட்டு இருக்கீங்க? பரீட்சைக்கு தயார் பண்ணிட்டு இருக்கேன்டா. உன் கல்யாணம் எனக்கு ஒரு எக்ஸாம் தானே, அதுக்கு என்னென்ன ஐட்டம் வேணும்னு கொஸ்டினை நானே ப்ரிப்பேர் பண்ணி ஆன்சரும் பண்ணிட்டு இருக்கேன். என்னமா யோசிக்கிற? இல்ல, என் தொடர்கதை புது அத்தியாயத்துக்கு தலைப்பு தேடிட்டு இருக்கேன். கிடைச்சிருச்சா? பறவைக்கு இறக்கை முளைத்தது. ஏம்பா, என்ன வளர்த்து ஆளாக்குறதுக்கு உங்களுக்கு 20 வருஷம் ஆச்சு. ஆனா உங்களை பிரிஞ்சு போறதுக்கு எனக்கு 10 நிமிஷம் தான். இல்ல, இதெல்லாம் ஒரு பிரிவா? பைத்தியம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. பத்திரிகை அடிக்கணும், சம்பந்தி வீட்டுக்கு போய் யாராருக்கு பத்திரிகை வைக்கணும்னு கேட்கணும். நான் வரேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.